டிவோர்ஸ் பண்ணுறதா இருந்தால் சட்ட ரீதியாக ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாரு, என்ன செய்யணும்னு சொல்கிறேங்க. தயவு செய்து வக்கீல்கிட்ட போயிட்டு நார்சிஸ்ட்னு வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க. கோர்ட்டில் யார் பாதிச்சாங்களோ அவங்க போய் என்ன பண்ணுவாங்க, அவரு கூட வாழ பிடிக்கலைங்க, டிவோர்ஸ் கொடுங்கன்னு கேட்பாங்க. இந்த நார்சிஸ்ட் இருக்காங்க இல்லையா, ஜட்ஜ் ஐயா அவதான் உயிரியா நடிச்சிட்டு இருப்பாங்க. ஜட்ஜு அறிவில் உனக்கு அவரு பாரு அழுகு கூட்டிட்டு போவாங்க. வக்கீல் முன்னால வக்கீல் ஐயா ஐயா அவ இல்லாம இருக்க முடியாது ஐயா அழுவாங்க. நமக்கு புரியும் இன்னொன்னு இந்த நடி நடிக்கிறான். வக்கீல் நம்புவாருங்க இவர் ரொம்ப நல்லவருங்க. இன்னொன்று நீங்கள் சொல்ல 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 வக்கீலுக்கு புரிஞ்சிடும் நம்மளை பற்றி அவங்க சொல்கிறாங்களே அப்படின்னு. மீண்டும் சொல்கிறேன், காவல்துறை உயர் அதிகாரிகள், வக்கீல்கள், ஜட்ஜ் எல்லாம் அப்படி கிடையாதுங்க. ஏன்னா ஜட்ஜுடைய லெவல் வேறு, எல்லா ஜட்ஜும் அப்படி சொல்ல மாட்டேன். ஆனால் வக்கீல் எல்லாமே சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்துட்டேங்க, எங்கிட்ட ஒரு நல்ல வக்கீல் கேட்டால் நம்பர் இல்லைங்க, நல்ல வக்கீல் கொடுத்த யாருமே நல்லா டீல் பண்ணலைங்க. அப்போ என்ன பண்ணணும்னா புரிஞ்சுக்குங்க, அங்கேயும் போய் உண்மையெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. டிவோர்ஸ் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டா முதல்ல அமைதியாக இருந்து உங்கள் சொத்து ஏதாவது அவர் பக்கம் இருந்தால் மெதுவாக உங்கள் பக்கத்தில் எழுதிக்கணும். பணமெல்லாம் கிடச்சிதுன்னா அவரோட கண்ட்ரோல் இல்லாமல் வச்சுக்கணும். இமெயில் ஐடியெல்லாம் பாஸ்வேர்டை மாற்றி வைக்கணும். சாதாரண விஷயம் இல்லைங்க, வெளியே அவ்வளோ டார்ச்சர் பண்ணுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியெல்லாம் பிரித்து போனதுக்கப்புறம் டார்ச்சர் பண்ண யோசிச்சு இமெயில் ஐடி பாஸ்வேர்டெல்லாம் மாற்றி, ஃபோன் நம்பர் உங்கள் பேருக்கு மாற்றி, இந்த மாதிரி ஒவ்வொன்றா பண்ணி இதெல்லாம் பண்ண முடியுமோ புரிஞ்சுக்கணும். நாளைக்கு காலை விலகி போயிட்டா அதுக்கப்புறம் எடுக்க முடியாதுன்னு இருக்குமில்ல, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிக்கணும். அதெல்லாம் பண்ணிக்கணும். அப்புறம் குறிப்பாக அவங்க கெட்ட வார்த்தை திட்டும் பொழுது ஒரு வீடியோ, அவங்க போட்ட ஒரு கேவலமான மெசேஜு அடிக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது வீடியோ எடுத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிங்க, இதெல்லாம் எடுத்துட்டேங்கிறக்காகலாம் கோர்ட்டில் டிவோர்ஸ் கொடுத்துட மாட்டாங்க. அதான் கொடுமை. அவரு கெட்ட வார்த்தையில் திட்டி அடிச்சிருப்பாருங்க. நான் பார்த்து மிரண்டு போயிட்டேங்க. அதை கொண்டு போய் கோர்ட்டில் காட்டுறாங்க. அங்கே இருக்கிற வக்கீல் ஜட்ஜு போமா இதெல்லாம் எல்லா வீட்லையும் நடக்கிறதானே அப்படிங்குது. இதையே அவங்க யாரும் சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லைங்க. இருந்தாலும் எதுக்கு சொல்கிறேன்னா, எந்த பாயிண்ட்டுமே இல்லாமல் போய் நின்னீங்கன்னா என்ன காட்டுறதுன்னு தெரியாதல்ல. அதுக்காக இந்த பாயிண்ட்டை நம்பி போக வேண்டாம். கேட்டால் ஒரு 10 பாயிண்ட் கையில் வச்சுட்டு அதவே திரும்ப காமிச்சிட்டு இருக்கணும். இன்னொன்று, கவுன்சிலிங்னு போட்டு திரும்ப வாழ சொல்லுவாங்க. ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். முடியாது வேண்டாம் முடியாது சொல்லிட்டே இருக்கணுங்க. மனசை மாற்றி அமுச்சுட்ருவாங்க. நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா டிவோர்ஸ் வாங்கணும்னு தைரியமாக போங்க.